வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தான் பெரும்பாலானோர் சாப்பிடவும் செய்கிறாங்க. ஆனால் செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை கேள்விப்பட்டீங்க அப்படின்னா உடனே இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்குவீங்க. செவ்வாழைப்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறதோட இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நமக்கு நிறைய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். நன்றாக பழுத்திருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை தான் நம்ம எப்போதுமே சாப்பிடணும். ஸோ அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து மிக விரைவிலேயே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திடும். அப்போ செவ்வாழை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போது மற்ற பழங்களை விடவும் செவ்வாழை பழத்தில் குறைவான கலோரிகள் இருக்குது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ உடல் எடையை எப்போதும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க கலோரிகள் அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ தான் பசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா பசி உங்களுக்கு எடுக்காது. நீங்கள் தேவையில்லாத அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இன்னும் உங்களுடைய உடல் எடையை அதிகமாக வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அப்போ சைடு எஃபெக்டே இல்லாமல் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து மாற்றி கொடுக்கும். அப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது செவ்வாழை பழம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கும். அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடும்போது இதய நோய் மற்றும் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை தவிர்க்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பை கூட நமக்கு வலுப்படுத்தும். குறிப்பாக சிறுநீரகத்தில் எந்த இன்ஃபெக்ஷனுமே உங்களுக்கு ஏற்படாது, எந்த நோய் தொற்றுமே ஏற்படாது. சிறுநீரக குழாய்கள் அதோடைய வேலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக கற்கள் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் தோன்றவே தோன்றாது. அப்படி தோன்றிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவதற்கு செவ்வாழை பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடுவதற்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. செவ்வாழை பழம் சாப்பிடும்போது நிக்கோட்டின் உட்கொள்வதை உங்களால் குறைக்க முடியும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்ட நபர்கள் ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு சில சமயங்களில் அவங்களுக்கு மறுபடியும் ஸ்மோக் பண்ணணும், புகைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மற்றும் மெக்னீசியம் சத்து உங்களுக்கு அந்த உணர்வை கட்டுப்படுத்தும். ஏற்கனவே நீங்கள் புகைப்பிடித்து உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய, நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் கழிவுகளையும் உங்களுக்கு வெளியேற்றிடும். ஸோ அந்த எண்ணத்தையும் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், நிக்கோட்டின் புரதத்தையும் நீங்கள் வெளியேற்றிக்கலாம். அதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. சருமத்தை பாதுகாக்கிறது செவ்வாழை பழம். அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய வடுக்கள், துளைகள் சரியாயிடும். மேலும் செவ்வாழை பழத்தில் 75% நீர் சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்மளுடைய சருமத்திற்கு தேவையான நீர் சத்து கொடுக்கும். எப்போதுமே வறண்ட சருமம் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய, பளபளப்பான மின்னக்கூடிய மிருதுவான சருமத்தை நமக்கு இது கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் இருக்கும். கண் கருவலயங்களோ முகப்பொருட்களோ அதுக்கப்புறம் கரும்புள்ளிகளோ என எதுவுமே இருக்காது. சருமம் ஆரோக்கியமாக முறையாக பாதுகாக்கப்படுவதற்கு செவ்வாழை பழம் இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும். ஸோ சருமத்தை உள்ளிருந்து செவ்வாழை பழம் நமக்கு அழகாக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறது செவ்வாழை பழம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால பிளட்ல ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எப்பவுமே கரெக்டான லெவலில் இருக்கும். அதனாலேயே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க, இந்த தலை சுற்றல், அதுக்கப்புறம் மயக்கம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க, குறிப்பாக உடல் சோர்வாக இருக்கக்கூடியவங்கலாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். அந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு விலகி போயிடும். செவ்வாழை பழம் ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை கியூர் பண்ணும். குறிப்பாக ரத்தத்தில் ஏதாவது உங்களுக்கு கிருமிகள் இருந்தது அப்படின்னா அந்த கிருமிகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடியதாக செவ்வாழை பழம் இருக்கும். ஸோ அதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாழை பழம். செவ்வாழை பழம் சாப்பிடும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு குறைய ஆரம்பிக்கும். குளிர்காலத்தில் தேங்காய், எள்ளு அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழை பழத்தை தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் நமக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பாக நம்ம செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்கள் வரைக்கும் தலைமுடியினுடைய வேர்கள் வரைக்கும் நமக்கு அது பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ குறிப்பாக தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு குறையிறதுக்கும் குளிர்காலத்தில் தேங்காய், எள்ளு அல்லது பாதாம் எண்ணெயோட கலந்து செவ்வாழை பழம் தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. மூலத்தை குணப்படுத்தும் செவ்வாழை பழம். மலச்சிக்கலை போக்குவதில் மிகவும் உதவிகரமாக செவ்வாழை பழம் இருக்குது. செவ்வாழை பழம் மேலும் நாள்பட்ட மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மூலம் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம செவ்வாழை பழத்தை எடுத்துக்கணும், நலம் பெறலாம். தினமும்
தினமும் மதிய வேளையில் செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது செரிமானம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். உணவு வந்து செரிமானமாகப்படும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முறையாக உறிஞ்சப்படும். ஆற்றல் பெறுவோம். தேவையில்லாமல் நம்மளுடைய குடலில் வந்து கழிவுகள் எல்லாம் தேங்காது. ஸோ அந்த மலச்சிக்கல்லாம் இருக்காமல் நமக்கு ஈஸியாக வந்து மலம் கழிக்க ஆரம்பிச்சிருவோம். மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாழைப்பழம். நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து நமக்கு செவ்வாழைப்பழம் ரிலீவ் பண்ணும். செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த செவ்வாழைப்பழம் உங்களுடைய இதய துடிப்பை லேசாக்கி உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை நிலைப்படுத்துது. தொடர்ந்து நீங்கள் செவ்வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு படபடக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகி நீங்கள் இயல்பாகவே இருக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தொடர்ந்து வந்து நீங்கள் செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மற்ற வாழைப்பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் செவ்வாழைப்பழமும் அதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவமைகள் நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.